வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஐசிடி பாடத்துக்கான ஓ-லெவல் பாஸ் பேப்பர் கேள்விகளும் அதுக்கான விடைகளும் பார்ப்போம். எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். முதலாவது கேள்வி, வாட் இஸ் த டெசிமல் ஈக்குவலன்ட் டு ஒக்டல் 64 என்று கேட்டிருக்கணும். அப்போ ஒக்டல் 64 அந்த நம்பர் ஒக்டல் 64 அவை கேட்டிருக்கிறேன் டெசிமலுக்கு. அப்போ ஒக்டல் 64 என்று தரைக்க ஒக்டல் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒக்டல் என்றா பேஸ் 8, அதோட பேஸ் வந்து 8, அடி வந்து 8, அடி 8 இருக்கும். அப்ப இந்த 64ன்றதுக்கான டெசிமல் என்னன்னு பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியும், அது அடி 8 இருக்கிறபடியா 8 சைவராம் அடுக்கு 8 ஓராம் அடுக்கு வரும். அப்ப இந்த 8 ஓராம் அடுக்குல 6 இருக்கும், 8 சைவராம் அடுக்குல 4 இருக்கும், 8 ஓராம் அடுக்கண்டா 8, 8 ஓராம் அடுக்கு 8க்கு சமன், 8 சைவராம் அடுக்கு 1, அப்ப 8 தர 6. அப்ப இது எப்படி வரப்போகுது? 8 தர 6, 8 தர 6, 8 தர 6 சக 4 தர 1, 8 சைவராம் அடுக்கு 1, ரைட்? அப்ப 4 தர 1, அப்ப 4 தர 1 வந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு வரப்போது 6 8 48, 48 4 52, ரைட்? அப்ப அந்த கேள்விக்கான விடை 52. அடுத்த கேள்வி, consider the following logic circuit diagram என்று சொல்லி ஒரு டயக்ராம் ஒன்று தந்திருக்கணும். இப்போ என்ன செஞ்சிருக்கணும்னா அதில் பாருங்க, இப்போ ரெண்டு இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணி, இது வந்து நமக்கு உங்களுக்கு எல்லா சர்க்கிட் டயக்ராமும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கேட்ஸ் வந்து அவையில் 2 கேட்ஸ் அந்த இந்த சர்க்கிட்ல வந்து 2 கேட் யூஸ் பண்ணியிருக்கிறார்கள். முதலாவது கேட் வந்து ஓ கேட், அடுத்தது வந்து நோட் கேட், ரைட்? அப்ப இன்புட் வந்து ஓ கேட்டுக்கு கொடுத்து வார அவுட்புட்டை ஒரு நோட் கேட்டுக்கு கொடுத்திருக்கணும். அப்ப பாருங்க, எக்ஸ் பை என்ற இன்புட் ஓ கேட்டுக்குள்ளால கொடுக்க எங்களுக்கு வார அவுட்புட் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஓ ஒய் என்று இருக்கும். எக்ஸ் ஓ ஒய் என்றது தான் இதுல வார அவுட்புட். அப்ப இந்த அவுட்புட் இங்க இன்புட் இங்க வரைக்கும் எப்படி வருமெண்டா எங்களுக்கு வார அவுட்புட் வந்து எக்ஸ் ஓ ஒய், எங்களுக்கு வார அவுட்புட் அதாவது Z வந்து எக்ஸ் ஓ ஒய் பாரா இருக்கும், ரைட்? அப்ப எக்ஸ் பை இன்புட் கொடுத்து அவுட்புட் எக்ஸ் ஓ, அப்ப இன்புட் எக்ஸ் பையா கொடுக்க டோட்டல் அவுட்புட் அதாவது Z அப்படி வரப்போன்ற எக்ஸ் ஓ ஒய் பார் வரும். அப்ப இதுல எந்த சர்க்கிட் கீழே தந்திருக்கீங்கன்னா இதுக்குள்ள எது இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு சர்க்கிட் என்ன, அதாவது அவுட்புட் வர்ற ஒரு சர்க்கிட் எதுன்னு கேட்டிருந்தா இது பார்த்தீங்களுக்கு தெரியும். எக்ஸ் பை எக்ஸ் ஓ ஒய் கொடுக்க எக்ஸ் ஓ ஒய் பார் வருமாண்டா அது நோ கேட், ரைட்? அப்ப இதுக்கான விட இது ரெண்டாவது, அதாவது நோ கேட் தான் அதுக்கு ஈக்குவலண்டான சர்க்கிட். அடுத்த கேள்வி, which of the following is a direct function carried out as a part of memory management in operating system? அப்ப எங்களுக்கு தெரியும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல வந்து கனவிதமான ஃபங்க்ஷன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செய்யும், ரைட்? அதுல ஒன்றுதான் மெமரி மேனேஜ்மெண்ட், ரைட்? அப்ப இப்ப இங்க தந்திருக்கணும் சொன்னா இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல எது ஆப்பரேட்டிங், அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வரக்கூடியதுன்னு கேட்கணும், ரைட்? அப்ப ரிலீசிங் எ மெமரி when a task is completed, ரைட்? அப்ப மெமரி அப்ப ஒரு டாஸ்க் ஒன்று நடக்க என்ன செய்யணும், அந்த டாஸ்க்கு தேவையான டேட்டா அதுக்கான சாஃப்ட்வேர் எல்லாமே மெமரியில இருக்கும். அப்ப அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னா அந்த ஓஎஸ்க்கு தெரியும் அந்த டாஸ்க் கம்ப்ளீட்டட். அப்ப அதுக்கு தேவையான அது யூஸ் பண்ணின மெமரி எல்லாம் ஓஎஸ் வந்து கிளியர் பண்ணும், ரைட்? அந்த மெமரியை ரிலீஸ் பண்ணும். அப்ப அது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அது சரி, ரைட்? அக்சஸிங் த ஹார்ட் டிஸ்க், ரைட்? அப்ப இது வந்து அக்சஸிங் த ஹார்ட் டிஸ்க் வந்து அது வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போகும். அப்ப அது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வர சான்ஸ் இல்ல. ஆர்கனைசிங் ஃபைல் இன் ஃபோல்டர் அது வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போகும். அது ஓஎஸ் இந்த டாஸ்க் தான், ஆனா மெமரி மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இல்ல. மேனேஜிங் டிவைசஸ் வந்து அது கண்ட்ரோல் பண்ற எல்லா டிவைஸையும் கண்ட்ரோல் பண்றதும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். அப்ப அது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள. அப்ப இதுக்குள்ள தந்தத்துக்கு வரக்கூடியது என்று பார்த்தோம்னா ரிலீசிங் மெமரி when a task is completed என்றது மெமரி மேனேஜ்மெண்ட் ஒரு டாஸ்க், அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் மெமரி மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள வரக்கூடியது. அடுத்த கேள்வி, கன்சிடர் த ஃபாலோவிங் டிவைசஸ். அப்ப 3 டிவைஸ் தந்திருக்கணும் ஏபிசி என்று. ஒன்று வந்து மவுஸ், பி வந்து டச் ஸ்கிரீன், சி வந்து எக்ஸ்டர்னல் டிவிடி ரைட்டபிள் டிரைவ். டிவிடி ரைட்டபிள் டிரைவ் வந்து டிவிடி டிரைவ், ரைட்? அது ரைட்டபிள் என்னன்னா அது டிவிடி டிரைவ். which of the above can be used as a both input and output? அப்ப என்ன கேட்கணும்னா எது இன்புட் ஆகும் வேலை செய்யும், அவுட்புட் ஆகும் வேலை செய்யும் என்று கேட்டிருக்கணும், ரைட்?
அப்போ ஒன்றொண்டா பார்ப்போம். மவுஸ் என்ன செய்யலாம்? நாங்கள் மவுஸை யூஸ் பண்ணினா இன்புட் மட்டும்தான், ரைட்? அப்போ அது வந்து அவுட்புட்டாக வேலை செய்யாது, அப்போ அது வராது. ஏன்னா ரெண்டுமா இருக்கும், வராது. டச் ஸ்க்ரீன் என்ன செய்ய சொல்லுங்க. நீங்கள் வந்து டச் ஸ்க்ரீனில் ஏதாவது டச் பண்ணினீங்க, இப்போ ஏன் டச் பண்ணால் அது கம்ப்யூட்டர் அதை இன்புட்டாக எடுத்துக்கொள்ளும். அதே நேரத்தில் அந்த டிஸ்பிளேயும் வரும். அப்போ டச் ஸ்க்ரீன் வந்து ரெண்டாவும் தொழிற்படும். அதாவது டச் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நாங்கள் இன்புட்டும் பண்ணலாம், அதே நேரத்தில் அது அவுட்புட்டையும் ஸ்க்ரீன்லேயே காட்டும். அப்போ டச் ஸ்க்ரீன் ஓகே, ரைட்? இப்போ நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனில் ரெண்டும் வருது. நீங்கள் இன்புட் பண்ண அதில் நீங்கள் டச் பண்ணி தொட்டு இன்புட் பண்ணலாம். அதே நேரத்தில் எங்களுக்கு அந்த அது வர்ற மெசேஜை ஸ்க்ரீனில் தான் பார்க்குறோம். அப்போ அதில் ரெண்டும் இருக்குது. அப்போ அது வரும். எக்ஸ்டர்னல் டிவிடி ரைட்டபிள் டிரைவ். அப்போ டிவிடி டிரைவ் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஃபைல் ஒன்று ரைட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதை நாங்கள் ரீட் பண்ணலாம். அப்போ நாங்கள் அதை ரீட் பண்ணிக்க அது இன்புட்டாக வருது, நாங்கள் தேவையான ஃபைலை ரைட் பண்ணிக்க அது அவுட்புட்டாக வருது. அப்போ இது வந்து என்னடா ஒரு சிடியில் நாங்கள் ரைட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல்ஸை டிவிடியில் நாங்கள் ரைட் பண்ணுறோம்னு சொன்னால் என்ன நடக்கும்? அது வந்து மெமரியிலேருந்து டிஸ்க்கு போகுது. நாங்கள் அந்த டிஸ்கவரியாக இருக்கும், அப்போ அது அவுட்புட்டாக இருக்குது. திருப்பி நாங்கள் ஒரு டிஸ்கில் இருக்கிறத நாங்கள் மெமரிக்கு எடுக்கிறோம் தான் இன்புட், ரைட்? அப்போ அது இன்புட்டாக வரும். அப்போ இதுக்கு ரெண்டுமா தொழிற்படிக்கிறது எதன்னு கேட்டீங்கன்னா பியும் சியும், ரைட்? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி, ரைட்? அப்போ அதுக்கான விடை பி அண்ட் சி ஒன்லி, ரைட்? ஏ வராது. கேள்வி. அப்போ இந்த கேள்வியில் which of the following logic circuits represent the given truth table என்று கேட்டிருக்கணும். அப்போ இங்கே ஒரு ட்ரூத் டேபிள் ஒன்று தந்திருக்கணும். இந்த ட்ரூத் டேபிளுக்கான டயக்ராம் எதுவாக இருக்குமென்று கேட்டிருக்கணும், ரைட்? அப்போ இந்த ட்ரூத் டேபிளை பாருங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இது அநேகமாக அந்த கேட்ஸ் படிக்க ட்ரூத் டேபிள் தெரிஞ்சாக்கள் நேரடியாகவே பார்க்கலாம். ரெண்டாவது நான் ஒரு இலகுவான வழி பார்ப்போம். இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த 1 1, அதாவது இங்கே பாருங்க, இதில் பாருங்க ஏபி என்றது இன்புட், சி வந்து அவுட்புட். அப்போ இதில் வந்து சி அவுட்புட்டாக இருக்குது, ஏபி இன்புட்டாக இருக்குது, ரைட்? அப்போ இன்புட் ஏபி, அதாவது இன்புட் ட்ரூவாக இருக்கேக்க இது ஃபால்ஸாக இருக்குது. மற்ற நேரத்தில் ரெண்டும், அதாவது ரெண்டு ஏயும் பியும் ட்ரூவாக இருக்கேக்க அவுட்புட் ஃபால்ஸாக இருக்குது, மற்ற நேரத்துக்கு ட்ரூவாக இருக்குது, ரைட்? அப்போ இதுக்கு நீங்கள் மாறி பார்க்க எங்களுக்கு எப்படி வரும்? ஏயும் பியும் ட்ரூவாக இருக்கேக்க ட்ரூவாகவும் மற்ற நேரத்துக்கு எல்லாம் ஃபால்ஸாகவும் இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் அது வந்து AND கேட். அப்போ இதில் இருக்கிற ஆப்ரேஷன் வந்து AND கேட்டின் ரிவர்ஸ், சரியா? அப்போ AND கேட்டுக்கு ஆப்போசிட்டாக வரப்போகுது, ரைட்? அண்டு பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா அப்போ ஏபி அண்டு பார்க்க எங்களுக்கு என்ன வரும் பாருங்க, இந்த டயக்ரத்தை பார்த்தீங்கன்னா அப்போ AND கேட்டை ரிவர்ஸ் பண்ண, அதாவது NAND கேட். இது வந்து NAND கேட் ஆப்ரேஷன் AND கேட்டுக்கு மாறி, ரைட்? அப்போ இங்கே பாருங்க அதில் தந்திருக்கிறது இதுதான் சரியா வரும். அண்ட் பாருங்க இப்போ ஏபி அண்டு வரைக்கும் என்ன வரும் எங்களுக்கு? A and B, right? இது வந்து AND கேட், ரைட்? அப்போ இன்புட் வரைக்கும் A and B அண்டு வரும். அப்புறம் நோட் கேட்டுக்குள்ளால போவைக்க A and B பார் அண்டு வரும், A and B பார் அண்டு வரும், ரைட்? அப்போ இங்கே ஏபி வரைக்கும் A and B பார் அண்டு வந்துடுறதால இந்த ட்ரூத் டேபிளுக்கான டயக்ராம் வந்து இதுதான். ஒரு NAND கேட்டாக இருக்கணும், அல்லது இது NAND கேட்டுக்கு இந்த டயக்ராம், அல்லாட்டி என்ன செய்யலாம்னா AND கேட்டுக்கு நோட் கேட்டை போட்டு விட்டா எங்களுக்கு அது NAND கேட்டா தொழிற்படும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். which of the following is not a common feature in both word processing and electronic presentation software, right? அப்போ இவ என்ன கேட்கணும்டா இந்த not a common feature, இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோ, அவங்க போல்டில் வந்து கவனம், ரைட்? அப்போ not a common feature இல்லாதது வேர்ட் ப்ராசஸிங் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன். அதாவது இப்போ வேர்ட் ப்ராசஸிங்னா இப்போ வேர்டோ நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரோ எடுத்துக்கொள்ளலாம் வேர்ட் ப்ராசஸிங்கும். ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்ட் அல்லாட்டி ஓப்பன் ஆஃபீஸில் இம்ப்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது வந்து ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், அது உங்களுக்கு தெரியும், ரைட்? அப்போ ரெண்டுக்கும் பொதுவான ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ், அது ரெண்டுக்கும் ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் வரும். ஏன் என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது வேர்டை தேடி அந்த வேர்டை ரிப்ளேஸ் பண்ணோன்னா நாங்கள் வேர்ட் ப்ராசஸிங்லையும் யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்டேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். சேஞ்சிங் த லைன் ஸ்பேஸ், ரைட்? அப்போ லைன் ஸ்பேஸை கூட்டி குறைக்கிறது ரெண்டுக்கும் தேவைப்படும், வேர்ட் ப்ராசஸிங் தேவைப்படும், எலக்ட்ரானிக் ரெண்டிலுமே இருக்கும். அடுத்த ஸ்பெல் செக், ரெண்டிலும் நாங்கள் ஸ்பெல் செக் செய்ய வேண்டிய, ரெண்டிலும் நாங்கள் வேர்டு இங்கிலீஷில் இருக்குமெண்டா நீங்கள் ஸ்பெல் செக் பண்ணிக்கொள்ளலாம். மெயில் மர்ஜ் இப்போ நோட் அண்டு கேட்க மெயில் மர்ஜ் தான் வரும். மெயில் மர்ஜ் வந்து வேர்ட் ப்ராசஸிங்க்கு மட்டும்தான். மெயில் மர்ஜ் என்ன உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு லெட்டர் இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு 100 அட்ரஸ் இருக்கு, அதே லெட்டரை 100 அட்ரஸுக்கும் மாற்றி ஒரு பேஜ் நாங்கள் பிரிண்ட் பண்ணி நம்மகிட்ட ஒரு ஆக்களுக்கு அனுப்பிக்க லெட்டர் கண்டென்ட் வந்து சேம், அட்ரஸ் மாறும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அட்ரஸை ஒரு எக்ஸல் சீட்லேயோ இல்லாட்டி ஒரு டேட்டா பேஸ்லேயோ எங்கேயாவது ஒரு
டேட்டா பேஸ் வேறையா இருக்குது, அட்ரஸ்கள் எல்லாம் வேறையா டைப் பண்ணி லெட்டரை ஒரு ஃபார்மட் லெட்டரை உண்டா வச்சுட்டு ரெண்டையும் merge பண்ணி ஒவ்வொரு அட்ரஸுக்கு ஒவ்வொரு லெட்டரா பிரிண்ட் பண்ண சொன்னா அது 1000 லெட்டர்னா 5000 லெட்டர்னா டக்குன்னு பிரிண்ட் பண்ணு, ரைட்? அந்த ஃபீச்சர்ஸ் வேர்ட் ப்ராசஸிங்ல மட்டும்தான் வரும் மொழிய எலக்ட்ரானிக் ப்ரெசென்ட், அதாவது பவர் பாயிண்ட்லயோ இம்ப்ரெஸ்லயோ இருக்காது, அது தேவையில்லை, அது இயலாது. நாங்கள் அங்கே லெட்டர் அனுப்ப போறது இல்லை, ரைட்? அப்போ வேர்ட் ப்ராசஸிங்க்கு மட்டுமான ஃபீச்சர் தான் இது. அப்போ இங்க கிட்ட நோட்டா காமன் ஃபீச்சர்ஸ் பார்த்தா ரெண்டாவது தான் சரி, மெயில் merge. ஏன்னா அது வந்து வேர்ட் ப்ராசஸிங் மட்டும்தான், ப்ரெசன்டேஷனுக்கு இல்லை. மற்ற மூன்றும் ரெண்டுக்குமே தேவை. அடுத்த கேள்வி, இதுல பாத்தீங்கன்னா அவைங்க ரெண்டு டேபிள் தந்து, இது வந்து டேட்டா பேஸ்ல வர்ற கேள்வி. ரெண்டு டேபிள் தந்திருக்கணும். ஒன்று வந்து டாக்ஸி என்ற டேபிள் தந்திருக்கணும். அதுல என்ன இருக்கு, டாக்ஸி நம்பர், ரேட், டிரைவர் நம்பர், டிரைவர் நேம், டிரைவர் சிட்டி என்று தந்திருக்கணும். அப்ப இது வந்து இதை வந்து எங்களுக்கு தெரியும், இதுகளை நாங்க சொல்றது ஃபீல்ட், ரைட்? இது ஃபீல்ட், இது வந்து இங்க இப்படி வாரது வந்து ரெக்கார்ட், ரைட்? அப்ப 4 ஃபீல்டும் 4 ரெக்கார்டும் இங்க இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இதுவுமே அதாவது இந்த டேபிளுக்கு பேர் ரேட் டேபிள், ரேட் டைப், ரேட் என்று தந்திருக்கணும். இங்க சொல்லி 3 இது வந்து ரெக்கார்ட்ஸ், 3 ரெக்கார்ட் தந்திருக்கணும், 2 ஃபீல்டு இருக்குது, ரைட்? ரைட். இப்ப கேள்விக்கு வருவோம். என்ன கேட்டிருக்கணும்னா, which of the following is the most suitable field to select as a primary key for the taxi table? அப்ப தான் taxi table இது. அப்ப primary key என்று தந்து. அப்ப உங்களுக்கு primary key எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். primary key என்றா என்னன்னு செய்ய மாட்டேன். பாருங்க, நீங்க ஒரு ரெக்கார்டை நாங்கள் எங்கேயாவது எடுக்கணும்னு சொன்னா, நாங்கள் இந்த ரெக்கார்டு வேன் என்றது வரணும்னு சொன்னா, நாங்க இந்த ஃபீல்டு எங்களுக்கு வேணுமாண்டா நாங்க சும்மா ரேட், அதாவது ரேட் டைப் பண்ணிட்டு, அதாவது குளத்துக்கெல்லாம் பேர் இருக்கு, ஆனா ரோவுக்கு பேர் இருக்காது. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா இந்த ரேட் டைப், அதாவது இந்த ஒரு ரோவை நாங்க யூனிக்கா வச்சிருக்கணும். அந்த ரோவை சொல்றதுதான் பிரைமரி கீ. அது நாங்க பிரைமரி கீ பார்த்துருக்கோம். அது வந்து யூனிக்கா இருக்கணும். அப்ப ஏதாவது எடுக்கணும்னா இந்த பர்டிகுலர் F16782 இந்த ரேட் டைப் என்னன்னு சொன்னா வேன் சொல்லும். அப்ப இது இன்னொருக்கா வரக்கூடாது. அப்ப இதுல மத்ததுகள் அப்படி இல்லை. அப்ப இதுல வந்து பிரைமரி கீயா வர வேண்டியது வந்து டாக்ஸி நம்பர், அதாவது டாக்ஸி நம்பர் தான் எங்களுக்கு இந்த டேபிள்ல போர் கேட்க டாக்ஸி நம்பர், ரேட், டிரைவர் நேம் அப்படி வரப்போகுது, ரைட்? அப்ப இங்க டாக்ஸி நம்பர் தான் இதில் நாங்கள் பிரைமரி கீயா எடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப முதலாவது டாக்ஸி டேபிளுக்கு இந்த ரோவை செலக்ட் பண்றதுக்கு வரக்கூடிய பிரைமரி கீயா இருக்கக்கூடியது வந்து டாக்ஸி நம்பர், ரைட்? அடுத்தது பார்ப்போம். which of the following field is an example for foreign key in a database, right? அப்ப foreign key, right? அப்ப இது வந்து யூனிக் கீ வந்து கீ ஃபீல்ட். உதாரணம் இதுல பாத்தீங்கன்னா டாக்ஸி டேபிளுக்கான பிரைமரி கீ வந்து டாக்ஸி நம்பரா இருக்கும். இங்க ரேட் டேபிளுக்கான பிரைமரி கீ வந்து ரேட் டைப்பா இருக்கும், ரைட்? அப்ப அது வந்து பிரைமரி கீ, ரைட்? இப்ப இங்க பாத்தீங்க, இந்த foreign key என்னன்னு சொன்னா, அப்ப இங்க நாங்க டாக்ஸி வரைக்கும் எங்களுக்கு அந்த ரேட் எந்த ரேட்ல அந்த டாக்ஸி இந்த ரேட் டேபிளுக்கான டேட்டா இங்க வரும். அப்ப இந்த ரேட் டேபிள வந்து நாங்க இங்க போடலாம். நீங்க தனித்தனி 2 டேபிளா இருக்குமாண்டா இந்த டாக்ஸிக்கு இந்த ரேட் டைப் பண்ணி தெரியாது. அப்ப என்ன செய்யறோம்னா இந்த இங்க வந்து யூனிக்கா இருக்கும், இங்க யூனிக்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? அப்ப இந்த ரேட் டைப் இந்த ஃபீல்ட் உண்டு, நாங்க என்ன இந்த கீ ஃபீல்ட், அதாவது ரேட் டைப்புக்கு இது கீ ஃபீல்டா இருக்கும். அதை வந்து நாங்க என்ன செய்யறோம்னா இங்க டாக்ஸி டேபிள் அதை வச்சுக்கொள்றோம். அது ஏன் வச்சுக்கொள்றோம்னா அது வந்து ஃபாரின் கீன்னு சொல்றோம், ரைட்? அப்ப இங்க ஏதாவது இதோட ரேட் என்னன்னு சொன்னா இந்த கீயை எடுத்துக்கொண்டே ரேட் டேபிளுக்கு வந்து அந்த ரேட் என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காகத்தான் அப்படி வச்சிருக்கேன், ரைட்? அல்லாட்டி அந்த ரேட் டேபிள இந்த டாக்ஸி டேபிளோட லிங்க் பண்ண முடியாது, ரைட்? அப்ப அதுக்காக நாங்க வைக்கிற ஃபீல்டுக்கு சொல்றதுதான் foreign key, right? அப்ப இங்க வந்து foreign key எதன்னு பாத்தீங்கன்னு சொன்னா rate type. அப்ப foreign key வந்து இருக்கக்கூடியது rate type எங்க taxi table, right? அப்ப rate type in taxi table, right? rate type in rate table வந்து key field. அப்ப இங்க வந்து rate type key field, அதாவது key field வந்து நீங்க பாத்தீங்க foreign key நேம் அப்படி இருக்குமாண்டா, foreign key வந்து இன்னொரு டேபிள்ல வந்து கீ ஃபீல்டா இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு டேபிள்ல வந்து அது foreign key அந்த டேபிள் இந்த டேபிளுக்கு அந்த டேபிள் எந்த டேபிளுக்கு லிங்க் பண்ணணுமோ அந்த டேபிள்ல அது foreign keyயா இருக்கும். அதாவது ரேட் டைப் வந்து ரேட் டேபிள்ல கீ ஃபீல்டாவும் டாக்ஸி டேபிள்ல ரேட் டைப் வந்து foreign keyயாவும் இருக்கும், ரைட்? அப்ப டாக்ஸி டேபிள்ல ரேட் டைப் தான் foreign key, ரைட்? இப்ப கேட்டிருக்கோம் அடுத்த கேள்வி, how many fields and records are available in rate table? How many field and records are available in the rate table respectively, right? அப்ப field firstக்கு field கேட்டிருக்கீங்கன்னா அடுத்தது records கேட்டிருக்கோம். rate table எந்த டேபிள்? rate table. எத்தனை field? ஒரு field, 2 field. இதெல்லாம் field, right? 2 field இருக்குது records, right? இங்க எத்தனை இருக்குது? 3. அப்ப 3 record, 2 field. அப்ப முதல்ல என்ன கேட்டீங்க? field record. கவனமா அந்த ஆர்டருக்கே சொல்லணும். அப்ப 2 3, ரைட்? அப்ப அதுக்கு விட வந்து
2 3 ரைட். என்னன்னு சொன்னா ஃபீல்டு வந்து 2, ரெக்கார்ட்ஸ் வந்து 3. அப்ப 2 and 3 ரைட். அடுத்த கேள்வி, கன்சிடர் த ஃபாலோவிங் சாஃப்ட்வேர் ரைட். அப்போ சாஃப்ட்வேர் தந்திருக்க 3 விதமான சாஃப்ட்வேர். ஒன்று வந்து சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர். டெக்ஸ்ட் எடிட்டர்னா உங்களுக்கு தெரியும், நோட் பேட் மாதிரி ரைட். அது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். அண்ட் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், அது எம்எஸ் ஆஃபீஸ் அதில் இருக்கிற மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அல்லாட்டி ஓப்பன் ஆஃபீஸ்ண்டா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஓ அந்த மாதிரி, அதாவது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் உண்டு. அடுத்தது வெப் ஆதரிங் டூல்ஸ் ரைட். அது ட்ரீம் வீவராக இருக்கலாம், ஃப்ரண்ட் பேஜாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது வெப் ஆதரிங் சாஃப்ட்வேர், அதை வச்சு நாங்கள் வெப் பேஜை டிசைன் பண்ணி கொள்ளலாம் ரைட். அப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க ரைட். அப்போ இப்போ என்ன கேட்டிங்கன்னா, விச் ஆஃப் த எபவ் சாஃப்ட்வேர் can be used to create HTML document right. அப்ப இந்த இதில் எதை யூஸ் பண்ணி HTML document செய்யலாம்னு கேட்டிருக்கணும். அப்போ எங்களுக்கு தெரியும் என்ன, நாங்கள் வந்து என்ன செய்யலாம், வேர்ட், அதாவது நீங்கள் நார்மல் நோட் பேட்டை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம், நார்மல் சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டா உதாரணமாக நோட் பேட் எடுத்தோம்டா அதில் நாங்கள் வெப் பேஜ் டாக்குமெண்ட் செய்யலாம். என்ன செய்யலாம், டைப் பண்ணி போட்டு அதை நாங்கள் சேவ் பண்ணணும் .x abc.htm அல்லது HTML சேவ் பண்ணோம்னா அது வெப் பேஜாக வரும் ரைட். அப்போ இதில் எங்களுக்கு செய்ய முடியும், அதாவது வெப் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணி செய்யலாம். டைப் பண்ணிட்டு நாங்கள் .html சேவ் பண்ணி சிம்பிள் எடிட்டரை யூஸ் பண்ணி செய்யலாம், வெப் பேஜ் டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி வேர்ட் ப்ராசஸிங் அதுவும் செய்யலாம். வேர்ட் ப்ராசஸிங்ல என்ன நீங்கள் டேபிளோ இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்படியே வேர்ட் ப்ராசஸிங்கை யூஸ் பண்ணி செஞ்சு போட்டு சேவ் ஆஸ் HTML போட்டு விட்டீங்கன்னா அது HTML டாக்குமெண்ட் அவங்களுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி அந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் தரும். வேர்ட்ல செய்யலாம், இல்லாட்டி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல கூட நீங்க சேவ் பண்ணிட்டு சேவ் ஆஸ் HTML அந்த நீங்க செஞ்ச டிசைனுக்கான HTML அது கிரியேட் பண்ணி தரும் ரைட். அப்போ அதையும் யூஸ் பண்ணலாம். இனி எங்களுக்கு வெப் ஆதரிங் டூல் எங்களுக்கு சிம்பிளா தெரியும், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணினா அது HTML எழுதும் ரைட். அது எங்களுக்கு ஒரு வெப் டிசைனிங் டூல் உண்டு ரைட். அப்போ ABC மூன்றுமே நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். எதுக்கு, நாங்கள் இந்த HTML டாக்குமெண்ட்ஸ். அப்போ அதுக்கு சரியான விட ஆல், A, B and C. அடுத்த கேள்வி, which of the following is not essential to host a website right. அப்ப வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றதுக்கு not essential தேவையில்லாததுன்னு கேட்டீங்க. which of the following is not essential to host a website என்று கேட்டா, அப்ப வெப்சைட் ஒன்று ஹோஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவோம், வெப் சர்வர் ஒன்று தேவை ரைட். வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றதுன்னா கட்டாயம் வெப் சர்வர் இல்லாம அங்க கொண்டு அந்த சர்வர்ல தான் போடணும் ரைட். அது வெப் சர்வர் தேவை ரைட். அப்ப வெப் சர்வர் இது கட்டாயம் தேவை ரைட். வெப் சர்வர் தேவை ரைட். ஐபி அட் அந்த வெப் சர்வர் சும்மா இருந்த போது அந்த வெப் சர்வரை நாங்கள் நெட்வொர்க்கில் அக்சஸ் பண்ணணுமெண்டா எங்களுக்கு தெரியும் கட்டாயம் ஐபி அட்ரஸ் இல்லாமல் அந்த சர்வர் ஐபி அட்ரஸும் தேவை ரைட். அடுத்தது வெப் கண்டென்ட் தான். வெப் பேஜில் என்னத்தை போட போகிறோம், வெப் பேஜில் என்னென்ன செய்யணும்னு சொன்னால் தான் கண்டென்ட். அப்போ வெப்சைட் கண்டென்ட்டும் தேவை ரைட். அப்போ ஒரு வெப்சைட்டில் அப்போ வெப் பேஜை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையானதுன்னு போட்டால் இதுதான் ரைட். வெப் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு வெப்சைட் சர்வரை ஹோஸ்ட் பண்றதுக்கு தேவையில்லை. வெப் ப்ரௌசர் எங்க இருக்கு, அது வந்து கிளையன்ட் ரைட். அப்ப நீங்க இது வந்து வெப், அதாவது வெப் வந்து கிளையன்ட் சர்வர் சாஃப்ட்வேர், இது வந்து சர்வர், இது வந்து கிளையன்ட் ரைட். நாங்க அந்த வெப் ப்ரௌசர் ஏன் தேவையா, இங்க நாங்கள் ஹோஸ்ட் பண்ணின பேஜ்களை சைட்டை பாக்குறது தான் கிளையன்ட் வந்து, அதாவது ப்ரௌசர் பாத்தீங்கன்னா அது கிளையன்ட் ரைட். அது வந்து சர்வருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ரைட். ஹோஸ்ட் பண்றதுக்கு ப்ரௌசர் தேவையில்லை. நீங்க ஹோஸ்ட் பண்ணின பிறகு இங்க ரிக்வெஸ்ட் அனுப்பி நீங்க வந்து ரிக்வெஸ்ட் அனுப்பினீங்கண்டா, நாங்க ரிக்வெஸ்ட் அனுப்பினா அது வந்து எங்களுக்கு என்ன தெரியும்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும், சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்ப நாங்க இங்க வந்து ப்ரௌசர்ல பார்த்து கொள்ளலாம். அதுக்குத்தான் ப்ரௌசர் தேவையொழிய வெப் சர்வரை ஹோஸ்ட் பண்றது தேவையில்லை. அப்ப வெப் சர்வரை ஹோஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை என்று சொன்னா, வெப் சர்வர் தேவை, ஐபி அட்ரஸ், வெப் கண்டென்ட், இது மற்ற மூணும் தேவை. வெப் ப்ரௌசர் தேவையில்லை. அப்ப அவை கேட்டிருக்கிறது நாட் எசென்சியல் டு ஹோஸ்ட் அ வெப்சைட், அப்ப வெப் ப்ரௌசர். அடுத்த கேள்வி, while typing an email to one of his friend, Rajan accidentally closed the email application. அப்ப ராஜன் என்ன செய்யறாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் டைப் பண்ணிட்டு இருக்க, டைப் பண்ணின லெட்டரை ஆக்சிடென்டா க்ளோஸ் பண்ணிட்டார். in which folder of his email account will be find the unfinished email right. அப்ப நாங்க இமெயில் அப்ளிகேஷன் உண்டு, நீங்க வந்து அவுட்லுக்கை போட்டு லோக்கலா செய்யலாம், இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு இமெயில் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நாங்க இமெயில் அனுப்ப போறோம். அப்ப அப்ளிகேஷன் செய்யக்க அதுல சில ஃபோல்டர்ஸ் இருக்கும் ரைட். உதாரணமா இன்பாக்ஸ் என்ன செய்யும், அந்த ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா இன்பாக்ஸ் என்ன செய்யும்னு சொன்னா, எங்களுக்கு வேறையாக அனுப்புற மெயில் வந்து டவுன்லோட் பண்றீங்க, இல்லாட்டி டவுன்லோட் பண்ணுனா, இல்லாட்டி நீங்க இன்டர்நெட் மெயில் சொன்னா அது வந்திருக்கும் அதுக்குள்ள, இல்லாட்டி நீங்க லோக்கல் சொன்னா நீங்க டவுன்லோட் பண்ணினா அது இன்பாக்ஸுக்குள்ள வரும். அப்ப மற்றவர்கள் அனுப்பின மெயில் எல்லாம் எங்க வந்திருக்குமெண்டா அது வந்து இன்பாக்ஸுக்குள்ள இருக்கும்.
நாங்க அனுப்பினோமே நாங்க மற்றாக்களுக்கு அனுப்பிட்டோம் என்று சொன்னா அது சென்ட்டுக்குள்ள போமா. நாங்க அனுப்பி முடிஞ்ச மெயில் தான் சென்ட்டுக்கு வரும். அப்ப இன்பாக்ஸுக்குள்ள வாரது மத்தாக்கள் எங்களுக்கு அனுப்பினது தான் இன்பாக்ஸில் இருக்கும். சென்ட் வந்து நாங்கள் மத்தாக்களுக்கு அனுப்பினது இருக்கும். அப்புறம் எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்க அழிக்கிற மெயில் எல்லாம் ட்ராஷ்ல இருக்கும். ரைட்? அப்ப நாங்க அனுப்பாம நாங்க இப்ப டைப் பண்ணி கொண்டிருக்கிற மெயில் இன்னும் நாங்க அனுப்ப இல்லை. இது வந்து ப்ரோக்ரஸ்ல இருக்கு. இந்த மெயில் இன் ப்ரோக்ரஸ் என்றது அதாவது செஞ்சது வந்து டிராஃப்ட்ல இருக்கு. நாங்க அனுப்புற மெயில் டிராஃப்ட்ல இருக்கு. அப்ப இந்த மெயில் அவர் இன்னும் அனுப்பி முடியல. பாதியில அது அப்ளிகேஷன் அவர் க்ளோஸ் பண்ணிட்டார். அப்ப இன்னும் அவர் அனுப்பல. அப்ப சென்ட்டுக்குள்ள போகாது. அப்ப அது டிராஃப்ட்ல தான் இருக்கும். அப்ப அதுக்கான விட ஒன்று டிராஃப்ட் என்ற ஃபோல்டர்ல தான் அந்த அப்ளிகேஷன் அதை வச்சிருக்கும். அடுத்த கேள்வி, அவர்கள் இந்த கேள்வி என்ன செஞ்சீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட் சீட்டட் ஒரு துண்டொன்று தந்திருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அது எக்ஸெல்லையோ இல்லாட்டி ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேயாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே குளத்தில் ஏபிசி என்ற 3 குளமும் 1 2 3 என்ற ரோவிலும் கொஞ்சம் டேட்டா தந்திருக்கணும். ரைட்? அந்த டேட்டா வச்சுட்டு கேள்வி கேட்டிருக்கணும். இப்போ பார்ப்போம். Which of the following will appear in cell C3? Cell C3 என்ற இந்த செல், ரைட்? If the formula is a count என்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணினா, ரைட்? அவ யூஸ் பண்ற ஃபார்முலா கவுண்ட். இங்க பாருங்க ரேஞ்ச் தந்திருங்க. A1 colon B3 என்ற ஒரு ரேஞ்ச். அப்ப A1 இருந்து B3 மட்டும், ரைட்? அப்ப அது அந்த ரேஞ்சை கவுண்ட் பண்ண சொல்லினவன். அப்ப ரேஞ்ச் என்ன பாருங்க, நான் மார்க் பண்றேன். A1 இங்க தொடங்கி B3, ரைட்? B3 என்ற உலகம் வரும், ரைட்? அப்ப கவுண்ட் என்ற ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னு எங்களுக்கு தெரியணும். என்ன செய்யும்னு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற நோட் பிளாங்க், அதாவது டேட்டா இருக்கிற கண்டென்ட் இருக்கிற செல்லை கவுண்ட் பண்ணி சொல்லணும். அப்போ எத்தனை செல்லில் கவுண்ட் டேட்டாவோட இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 1 2 3 4 5, ரைட்? அப்போ எங்களுக்கு கவுண்ட் வரும் இந்த ரேஞ்சில், அதாவது A1 to B3க்குள்ள இருக்கிற டேட்டாவோட இருக்கிற செல் எத்தனை என்று சொல்லும். அது வந்து 1 2 3 4 5 செல். கவுண்ட் கூட்டி இல்லையா, சம் இல்ல கவுண்ட் எண்ணி தான் சொல்லும். அப்போ எத்தனை செல்லுக்குள்ள டேட்டா இருக்குண்டா 5 என்ற அதுக்கு ஆன்சர். அடுத்ததை பார்க்க, if A3 contain formula, right? அப்ப இங்க பாருங்க இந்த A3 என்றது, ரைட்? இப்ப அவ என்ன சொல்லினோம்டா இந்த A3, சரி, A3 contain formula. அப்ப இந்த A3 என்றது டேட்டா இருக்குது. அதுக்கு ஒரு இது வந்து டைப் பண்ணின டேட்டா இல்ல, அவர் ஃபார்முலா வச்சிருக்கேன். என்ன ஃபார்முலா? சம் $A1 colon A2, ரைட்? அப்ப இதுக்குள்ள போட்டீங்கன்னா சம் ஃபங்க்ஷன் அவ யூஸ் பண்ணிக்கிற. அப்ப இது ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஆன்சர் தான் இங்க இருக்கு 5. அந்த ஃபங்க்ஷன் சம் எங்க இருந்து சம் சொன்னது $A1. அப்ப A1 மாறக்கூடாது, காப்பி பண்ண மாறக்கூடாதுக்கு டாலர் உங்களுக்கு தெரியும், அப்சல்யூட்டுக்காக போட்டிருக்கிறோம். $A1. அப்ப A1 இருந்து A2 மட்டும், ரைட்? ஆனா ஏக்கு டாலர் போட்டிருக்கணும், A2க்கு டாலர் இல்ல. அப்ப A என்றதுக்கு மட்டும் டாலர் போட்டிருக்கணும். அப்ப A1 இருந்து A2. அப்ப ரேஞ்ச் வந்து இதுதான் என்ன இருந்தாங்க, ரைட்? A1 இருந்து A2 அதை சம் பண்ண சொல்லி சம் பண்ண 5. அப்ப அது சரி. அப்ப அந்த இந்த ரிசல்ட் ஆன்சர் தான் நீங்க 5 என்று தெரிகின்றது, ரைட்? அவ கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா which of the following will appear in cell B3. அப்ப இந்த B3 என்றதுக்குள்ள என்ன வருமா, if the formula is copied to B3, ரைட்? அப்ப இந்த ஃபார்முலாவை B3க்கு காப்பி பண்ணினா, ரைட்? அதாவது அந்த ஃபார்முலா இது, ரைட்? இந்த ஃபார்முலாவை B3க்கு காப்பி பண்ணினா என்ன ஆன்சர் இந்த செல்லுக்குள்ள தெரியும்னு கேட்க. அந்த B3 என்ற செல்லுல என்ன ஆன்சர் வரும்னு கேட்கணும், ரைட்? ரைட். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இங்க காப்பி பண்ணீங்க, இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், காப்பி பண்ணீங்க ஃபார்முலா மாறும், அப்சல்யூட் இருந்தா மாறா, ரைட்? அப்ப இந்த காப்பி பிக்கு வருது. அப்ப இந்த ஏ ஃபிக்ஸ்டாவே வைக்க காப்பி பண்ணினாலும் இந்த ஏ ஃபிக்ஸா இருக்கணும்ன்றது தான் நீங்க டாலர்ன்றது இருக்குது, ரைட்? அப்ப இது மாறாது. A1 அப்ப மாறாது, ரைட்? இங்க போய் பண்ணீங்க, சரியா? A1 மாற போறது இல்ல, சரியா? அப்ப A1 அப்படியே இருக்கும். ஆனா இந்த A2 இது வந்து மாறும். அப்ப இது வந்து என்னவா வரும், இது வந்து B2 மாறும். ஏன்னா நாங்க Bக்கு காப்பி பண்றோம், ரைட்? அப்ப A1 to B2 வரும். அப்ப என்ன வர போகுதுன்னா அதோட ரேஞ்ச் வந்து, இப்ப நாங்க போட்ட ரேஞ்ச் வந்து, சரியா? அப்ப இது போய் இப்ப என்ன A1 மாற போறது இல்ல. அப்ப எங்களுக்கு வரும் டாலர் இருக்கிறபடியா $A1 இதான் ஃபார்முலா, $A1 B2 வரும் அங்க காப்பி பண்ணினா. அப்ப $A1, சரியா, B2 என்றைக்க இப்படி ரேஞ்ச் வரும். அப்ப இவ்வளத்தையும் சம் பண்ண சொன்னதுதான் இதோட கருத்து, ரைட்? அப்ப இத சம் பண்ண ஃபார்முலா மாறாது தானே காப்பி பண்ணேங்க. அப்ப காப்பி பண்ணேங்க இந்த செல் ரிஃபரன்ஸ் தான் மாறும். செல் ரிஃபரன்ஸ் இது ஃபிக்ஸ்டா இருக்கு. அப்ப இந்த பேக்கு பதிலா B வரும். அப்ப வர்ற ரேஞ்ச் சம் தான். அப்ப இவ்வளத்தையும் கூட்டினா என்ன வரும், 4 3 5 5 5 10 2 12, ரைட்? அப்ப அதுக்கான ஆன்சர் 12 என்ற ஆன்சராக இருக்கு. சரி, இன்னும் ஒரு வீடியோல நாங்க வேற கேள்விகளோட பார்ப்போம். உங்களுக்கு மேலதிக தகவல்களை பெறுறதுக்கு எங்களோட மற்ற வீடியோக்களை வாட்ச் பண்ணுங்க. அல்லாட்டி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கிற எங்களோட ப்ளாக்கர் சைட்ல போயிட்டு
சில தகவல்களை நீங்க மேலதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.